Hi students, நம்ம 12th ஸ்டாண்டர்டோடைய A Shot in the Dark சப்ளிமெண்ட் ரீடர் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து பெர்ட்டியும் ஃபிலிப்ஸ் லெதர்பையும் ரெண்டு பேரும் பேசிக்கிறத தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து அந்த பெர்ட்டி அவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஸோ ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஃபிலிப்ஸ் லெதர்பை கிட்ட கொஞ்சம் மணி வந்து கடனாக கேட்டிருப்பாரு. ஸோ இப்போ அவரோட இறங்க வேண்டிய பிளேஸ் வந்துட்டதுனால ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபிலிப்ஸ் லெதர்பை என்ன கேட்டிருப்பாருன்னா, அவங்க அம்மான்னு சொல்கிற இல்லையா சால்ஃபன் ஜாக்கோ, ஸோ அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், நான் அவங்கள பார்த்ததில்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து பெர்ட்டி ஆன்சர் பண்ணுறாரு. ஷீ இஸ் சப்போஸ் டு பி லைக் மீ. ஷீ ஹேஸ் த சேம் டார்க் ப்ரௌன் ஹேர் அண்ட் ஹை கலர். இட் ரன்ஸ் இன் ஹர் ஃபேமிலி. ஐ சே திஸ் இஸ் வேர் ஐ கெட் அவுட். ஸோ ஹியர், அதாவது எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னா லைக் மீ, என்ன மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களோட ஹேர் எப்படி இருக்குன்னா டார்க் ப்ரௌன், நல்லாவே பிளாக்காக டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கள் ஃபேமிலிக்கே உரிய ஒரு கலர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், நான் இறங்க வேண்டிய பிளேஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. குட் பை செட் லெதர்பை. யூ ஹேவ் ஃபர்கட்டன் த 3 quid, said the young man, opening the carriage door and pitching his suitcase onto the platform. ஸோ ஹியர் ஸ்லெதர்பாய் சொல்கிறாரு, நான் இறங்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னோடனே குட் பை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு பெர்ட்டி கேட்குறாங்க, நீங்கள் வந்து எனக்கு 3 quid தரேன்னு சொன்னீங்க இல்லையா, யூ ஃபர்காட் தட், நீங்கள் எனக்கு கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கேரேஜ் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவர் பிளாட்ஃபார்மில் வந்து அவருடைய சூட்கேஸ் எடுத்து வைக்கிறாரு. I have no intention of lending you 3 pounds or 3 shilling, said Leatherby severely. But you said. ஸோ அதாவது அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து எந்த இன்டென்ஷனும் இல்லை, உனக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷல்லி கூட உனக்கு தரமாட்டேன், நீ வந்து என்கிட்ட 3 pounds எதிர்பார்க்குறியே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா 300 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அந்த உனக்கு வந்து ஒரு 3 பைசா கூட நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு பெர்ட்டி சொல்கிறாரு, பட் யூ செட், ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல தரேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. I know I did. My suspicious hadn't been aroused them, through I hadn't necessarily swallowed your story. The discrepancy about the Chris but me on my God. Notwithstanding the really brilliant way in which you accounted for it. Then I laid a trap for you. I told you that I had never met Mrs. Salfan Jacko. As a matter of fact, I met her at lunch on Monday last. She is a pronounced blonde. Here, so ஃபிலிப்ஸ் லெதர்பாய் சொல்கிறாரு, ஐ நோ, ஆமாம் நான் சொன்னேன் தான், உனக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன், பட் எனக்கு வந்து உன் மேலே டவுட் வந்துச்சு, எனக்கு வந்து உன் மேலே சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீ சொல்கிற ஸ்டோரி எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது, அப்படியே நம்ப முடியாது, அதனால தான் நான் வந்து உன்னுடைய கிறிஸ்ட் பற்றி கேட்டேன். ஸோ அதுலேயே எனக்கு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா அந்த சால்ஃபன் ஜாக்கோக்கிட்டேருந்து எனக்கு வந்த லெட்டர் பேட் இருக்கு இல்லையா, அதில் இருந்த லோகோ, அதில் இருந்த அந்த கிறிஸ்டும் நீ சொல்கிற அந்த முத்திரையும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதிலே எனக்கு வந்து உன் மேலே ஃபுல் டவுட் வந்துச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்ணேனாக்க ஐ லைட் ஏ ட்ராப் ஃபார் யூ. ஸோ நான் உனக்கான வலை விரித்தேன், நீ வந்து ஒரு பொய்யானவன், என்கிட்ட பொய் சொல்கிற அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இன்னொரு விஷயத்தையும் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க அப்பியரன்ஸை சொல்லு, நான் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்னேன்னா அவங்க வந்து டார்க் ப்ரௌன் கலர் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். பட் லாஸ்ட் மண்டே லஞ்சில் நான் அவங்கள மீட் பண்ணேன், அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீ சொன்னதுக்கும் நான் பார்த்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீ என்கிட்ட பொய் சொல்லி எப்படியாவது என்கிட்டேருந்து மணி மட்டும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நீ பார்த்த, அதனால் நீ சொல்கிற ஸ்டோரியெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்கிற, அதனால தான் நான் உனக்கு மணி தரல அப்படின்னு சொல்கிறாரு. The train moved on, leaving the sour descent cad of the Salfan Jacko family cursing furiously on the platform. Well, he hasn't opened his fishing expedition by catching a flat, cuckold Leatherby. ஸோ அதாவது ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த சால்ஃபன் ஜாக்கோ ஃபேமிலி சேர்ந்தவன் என்ன பண்ணுறான்னா பிளாட்ஃபார்மில் நின்று திட்டிகிட்டே இருக்கிறான், கோவமாக கத்திட்டுருக்கிறான்.
ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய மீன் பிடிக்கிற திறமையை வந்து என்கிட்டே காமிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் நக்கலாக சிரிச்சிட்ருக்காரு. He would have an entertaining story for recount to at dinner at that evening, and his cleverness little trap would earn him applause as a man of resource and astuteness. He was still telling his adventure in imagination to an attentive audience of dinner guests when the train drove up at his destination. On the platform, he was greeted sedately by a tall footman and noisily by Cloud People Casey, who had apparently travelled down by the same train. So here Phillips Leatherby என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஈவினிங் டின்னர் இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டோரியையும் நம்மளுடைய க்ளவர்னஸையும் நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு வந்து அங்கே நிறைய அப்ளாஸ், அதாவது நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டைனிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து இறங்க வேண்டிய அந்த இடத்துக்கு பிரில்மேனருக்கு ரீச் ஆகிட்டார். ரீச் ஆன உடனே அங்கே அவங்களுடைய சர்வெண்ட் ஒருத்தவங்க வந்து அவங்கள ரிசீவ் பண்ண ஒரு டால் மேன் ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க. ஸோ அவங்க கூடவே அவங்க சர்வெண்ட் கூட க்ளவுட் பீப்புள் கேசியும் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அவருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கே. அட் த சேம் டைம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குதுன்னா, அவர் கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்க இல்லையா, அவங்கள மாதிரியே தெரியுது. Hello Leatherby, you are spending the weekend at Brill. Good, excellent. We will have a round of golf together tomorrow. I will give you your revenge for your hug. Not a bad course here, as inland courses go. Here we are. Here's the car waiting for us, and very nice too. ஸோ ஹியர் அவருக்கு வந்து ஹலோன்னு சொல்லி அவளை வெல்கம் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அந்த கேசி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம இங்கே பிரில்லில் தான் என்ஜாய் பண்ண போகிறோம், நாளைக்கு வந்து நம்ம கோல்ஃப் விளையாடலாம். ஏற்கனவே அவங்க கோல்ஃப் விளையாடக்குள்ளே வந்து அவங்கக்கிட்ட தோற்று போயிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரிவெஞ்சை வந்து நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஓகே நம்ம இப்போ போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருக்கு, லெட்ஸ் மூவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The car which won the Casey approval was the sumptuous looking vehicle which seems to be embody the last word in the elegance, comfort and locomotive power. The graceful line and symmetrical design mocked the fact that it was an enormous vehicle structure combining the features of a hotel lounge and an engine room. இங்கே வந்து அந்த கார் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே கம்பீரமாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு லெஜண்ட் மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் அங்கே வந்து ஒரு மோட்டர் என்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரெயினில் இருக்கிற என்ஜின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காரோட என்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஸோ அந்த கார் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 2 ரூமாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது ஹோட்டலில் இருக்கிற அந்த கெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. அந்த கெஸ்ட் ரூம் இல்லாமல் இன்னொன்று வந்து அந்த என்ஜின் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த காரே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு பெரிய ரூம் அளவுக்கு கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அதில் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கார் அப்படின்னு சொல்லி அந்த வெஹிக்கிளோடைய அப்பியரன்ஸை சொல்கிறாங்க. ஹியர் அந்த கேசி என்ன பண்ணுறாருன்னா, ஸோ அந்த வெஹிக்கிளை பற்றியும் அதனுடைய ஃபீச்சர்ஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு ஸ்லெதர்பாய் கிட்ட. ஸோ பட் ஸ்லெதர்பாய் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து எதுவுமே லிசன் பண்ணலை. ஹி வாஸ் திங்கிங் சம்திங். அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவர் மைண்டில் போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே வராரு. அவருடைய கான்சன்ட்ரேஷன்லாம் எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா his eyes were fixed on the door panel. ஸோ அந்த டோர் இருக்குல்லையா, அந்த காரோடைய டோர் பேனல், அது மேலே தான் அவருடைய திங்கிங் எல்லாமே இருந்துச்சு. ஏன் அது மேலே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா on which were displayed 2 crests, a greyhound horn and a demi line. ஸோ அவர் வந்து அதில் பார்த்தது 2 சிம்பிளை பார்க்குறாரு. ஸோ அந்த டெமி லைனும் இருக்குது, அது கூட வந்து அந்த வேட்டை நாய் ஒன்று ஓடுற மாதிரியும் இருக்குது. ஸோ அப்போது பெர்ட்டி சொன்ன சிம்பிள் வந்து கிறிஸ்ட்டு கரெக்டு தான், நம்ம தான் என்ன பண்ணிட்டோம் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல் அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணுறாரு.
ஸோ இந்த கேசி என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து ட்ராவல் போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த பிரில் மேனர் அவங்க அந்த சால்ஃபன் ஜாக்கோ வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அந்த வழியில் ஃபுல்லாக இவர் பேசிக்கிட்டே போகிறாரு. ஸோ ஏதேதோ கதைகளெல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு போகிறாரு. அவரை கவனிச்சிக்கிட்டே இருந்த கேசி என்ன பண்ணுறாருன்னா, அந்த சால்ஃபன் ஜாக்கோ வீட்டு கேட்டை நெருங்குது. அப்படி அவங்க க்ளோஸில் போகும்போது அவருடைய ஸ்பீச், அவர் வந்து பேசுகிறாரு இல்லையா, அதையே அவர் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. நவ் ஹி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் த சால்ஃபன் ஜாக்கோ. ஸோ அந்த லேடியை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. Brilliant woman, level-headed, a clever thinker, knows exactly when to take up a individual or a case, exactly when to let him or it trip. ஸோ அவங்க வந்து உண்மையிலே எப்படின்னா ரொம்பவே பிரில்லியண்ட்டான ஒரு லேடி தான். ஸோ அவங்களுடைய திங்கிங் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப கிளவராக இருக்கும், அட் த சேம் டைம் ஹை ரேஞ்சாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி பெருமையாக சொல்கிறாரு. Influential woman, but spoil herself and her changes by being too restless. No rebos, good appearance too, till she made that idiotic change. ஸோ இவங்க வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸான ஒரு லேடி தான். பட் இவங்க வந்து இவங்களுடைய அப்பியரன்ஸை வந்து இவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பியரன்ஸில் வந்து இவங்களே சேஞ்சஸ் ஒரு சில இடியட்டிக் சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது வந்து அவங்கள ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்லெதர் பாய் கேட்குறாங்க, என்னது சேஞ்சா, என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட் சேஞ்ச்? யூ டிடன்ட் மீன் டு சே. ஓ அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் ஒன்லி நோ ஹர் ஜஸ்ட் லேட்லி. உங்களுக்கு வந்து அவங்கள இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும், அதனால் உங்களுக்கு அவங்களுடைய சேஞ்சஸ்லாம் தெரியறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. She used to have beautiful dark brown hair, which went very well with her fresh complexion. Then one day, about 5 weeks ago, she electrified everybody by appearing as an brilliant blonde. Quite reunion her looks. Here we are, I say, what's the matter with you? You look rather ill. ஸோ இவங்க வந்து ரொம்பவே அழகாக கலராக இருக்குந்தாங்க. அவங்களுடைய அந்த டார்க் ப்ரௌன் ஹேர் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 5 weeks ago, ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களுடைய அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஹேரை வந்து கோல்டன் கலராக மாற்றிக்கிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் அவங்களுடைய லுக்கையே ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி கேசி வந்து ஸ்லெதர் பாய் கிட்ட சொல்கிறாரு. தென் கேசி வந்து ஸ்லெதர் பாயை பார்த்து கேட்குறாரு, வாட் இஸ் த மேட்டர் வித் யூ? ஸோ என்னாச்சு உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் ஸ்லெதர் பாய் வாஸ் திங்கிங் தட். ஸோ அப்போ வந்து ஏற்கனவே பெர்ட்டி சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து அவங்க அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன அந்த சிம்பிளும் கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இவர் என்ன பண்ணார், ஒரு சில டைமில் நாமவே என்ன பண்ணுவோம், ஒரு சில ஒர்க்கை வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக பண்ணுறோம், திங்க் பண்ணி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அதை நம்ம ஸ்பாயில் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் இங்கே ஃபிலிப்ஸ் ஸ்லெதர் பாயும் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ ரொம்பவே ஸ்மார்ட்டாக ஒரு திங்க் பண்ணியிருக்கதா நினச்சி அவரால் வந்து அங்கே ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியல, இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. பட் நவ் ஹீ ரியலைஸ்ட் எவ்ரிதிங்.